Welcome to EMR Physics. I am Raju. NCERT 12th Physics Chapter 2 Electrostatic Potential and Capacitance உள்ள numerical problems ஒன் பை ஒன்னாக சால்வ் பண்ணிக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் புக் பேக் ப்ராப்ளம் 2.10 எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ப்ராப்ளம் என்னென்னா, a 12 picofarad capacitor is connected to a 50 volt supply. How much electrostatic energy is stored in the capacitor? This is a given problem. இந்த ப்ராப்ளத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு கெப்பாசிட்டரை 50 வோல்ட் சப்ளையோட கனெக்ட் பண்ணும்போது எவ்வளவு எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்கலாம். கிவன் முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க, கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர் கொடுத்துருக்காங்க. கெப்பாசிட்டன்ஸினுடைய சிம்பிள் சி. ஸோ சி இஸ் ஈக்குவல் டு 12 picofarad அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Pico is equal to 10 to the power minus 12. இதை SI யூனிட்டில் கன்வெர்ட் பண்ணிக்கணும். 1 pico is equal to 10 to the power minus 12. Therefore, this is equal to 12 into 10 to the power minus 12 farad. Next, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, V. Supply voltage உடைய symbol V. So, V is equal to 50 volt. இது ரெண்டையும் கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க, what is the electrostatic energy stored in the capacitor அப்படின்னு கேட்டிருக்காங்க. Electrostatic energy ஓட symbol E. So E is equal to what? The electrostatic energy stored in the capacitor is given by the relation E is equal to 1 by 2 C V square. So this is the formula we are going to use to calculate the electrostatic energy stored in the capacitor. C ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க, V ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு வேல்யூவும் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா we will get this is equal to 1 by 2 C is 12 into 10 to the power minus 12 and V is 50. V square is 50 square. இதை simplify பண்ணோம்னா we will get 15,000 into 10 to the power minus 12 அப்படின்னு வரும். This can be written as 15 into 10 to the power 3 into 10 to the power minus 12. So இந்த 10 to the power 3 யும் 10 to the power minus 12 simplify பண்ணோம்னா we will get 15 into 10 to the power minus 9. இதை எப்படி எழுதிக்கலாம்னா 1.5 into 10 to the power minus 8. அதாவது ஒரு டிஜிட் தள்ளி நம்ம பாயிண்ட் வச்சுக்கிறோம். அதனால் இந்த 10 to the power minus 9ங்கிறது 10 to the power minus 8 குறைஞ்சிரும். This is the electrostatic energy stored in the capacitor. The unit of energy is joule. This is the answer for the given problem. அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் புக் பேக் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.